ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. இன்னைக்கு லட்சுமி மேனன் ஆக்ட்ரஸ் அவர்களை வந்துட்டு கேரளா போலீஸே தேடிக்கிட்டு இருக்கு. இதில் கேரளா கோர்ட்டுமே வந்துட்டு ஒரு ஆர்டரை கொடுத்துருக்காங்க கேரளா போலீஸ்க்கு. ஆக்ட்ரஸ் லட்சுமி மேனன் எங்கே இருந்தாலுமே வந்துட்டு கோர்ட்டில் வந்துட்டு நிப்பாட்டுங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக. ஸோ கோர்ட் இந்த ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறமா போலீஸும் வந்துட்டு லட்சுமி மேனன் அவர்களை வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக கேரளா முழுக்க தேடிக்கிட்டு இருக்காங்க. இல்லை கேரளா போலீஸ் லட்சுமி மேனன் அவர்களுக்கு ஃபோன் போட்டால் கூட ஃபோன் சுவிச் ஆஃப். சரி, வீட்டுக்கு போய் தேடி பார்த்தாலும் கூட வீட்லேயுமே ஆள் இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு லட்சுமி மேனன் அவர்கள் வந்துட்டு கண்டிப்பாக எங்கேயோ எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இப்போதைக்கு கேரளா போலீஸால சொல்லப்பட்டு இருக்கு. ஸோ எதுக்காக லட்சுமி மேனன் அவர்கள் வந்துட்டு கேரளா போலீஸும் கோர்ட்டும் இந்த அளவுக்கு தீவிரமாக தேடுறாங்க அப்படின்றப்ப பார்க்கும்போது ரீசன்ட் டேஸில் சோஷியல் மீடியாவில் நம்ம பார்த்துருப்போம். ஒரு ஐடி ஊழியரை வந்துட்டு லட்சுமி மேனனோட ஃப்ரெண்ட்ஸ் அவர்கள் வந்துட்டு கடத்தி கொண்டு போய் நல்லா கும்மாங்குத்தா குத்தி அதுக்கப்புறமா கொலை மிரட்டெல்லாம் விட்டு அதுக்கப்புறமா அந்த ஒரு ஐடி ஊழியரை ஒரு பிரிட்ஜுக்கு கீழே தள்ளி விட்டு அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. இது எல்லாமே வந்துட்டு ஒரு போதை இதுவில் வந்துட்டு பண்ணதுனால அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ இதில் வந்துட்டு லட்சுமி மேனன் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே லட்சுமி மேனன் அவர்களுமே இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன பிரச்சனை இந்த ஐடி ஊழியருக்குமே லட்சுமி மேனனுக்கும் லட்சுமி மேனன் ஃப்ரெண்ட்ஸுக்குமே என்னதான் ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க, லட்சுமி மேனன் அவர்களுக்கு இப்போ கேரளா போலீஸ் என்னதான் கெடு கொடுத்துருக்காங்க, இந்த ஒரு கேரளா போலீஸ் எதுக்காக லட்சுமி மேனன் அவர்களை இந்த அளவுக்கு தீவிரமாக தேடிக்கிட்டு இருக்காங்கன்றது கம்ப்ளீட் டீட்டெயிலாக வழக்கம் போல 10 நிமிஷத்தில் இந்த ஒரு வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது போல தெரியாத பல விஷயங்களை நீங்கள் வெறும் 10 நிமிஷத்தில் எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கலாம் இந்த சேனல் மூலியமாக. அது உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கே இந்த ஆரம்பிக்கலாம் அப்படின்றது பார்க்கும்போது லட்சுமி மேனன் அவர்கள் தமிழ் சினிமாவில் நிறைய படங்களை ஹிட் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு சுந்தர பாண்டியனாக இருக்கட்டும், குங்கி படமாக இருக்கட்டும், இது எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட். ஸோ இதனால வந்துட்டு லட்சுமி மேனன் அவர்கள் தமிழ் சினிமாவில் ஒரு பீக் இடத்தை வந்துட்டு பிடிச்சி வச்சிருந்தாங்க. பட் ரீசெண்ட் டேஸ்லையுமே வந்துட்டு ஒரு சில இன்டர்வியூவில் சில விஷயங்கள்னால வந்துட்டு காசிப் பேசப்பட்டது. சில விஷால் அண்ணனுக்குமே ப்ளஸ் லட்சுமி மேனன் அவர்களுமே கல்யாணம் நடக்க போது லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. பட் இது வரைக்கும் அது எதுவுமே உண்மை கிடையாது. பட் இருந்தாலும் இந்த ஒரு காசிப்ல சிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா அடுத்தது வந்துட்டு வேதாளம் அப்படின்ற ஒரு படத்துல அஜித் சாரோட தங்கச்சியா வந்துட்டு லட்சுமி மேனன் அவர்கள் நடிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த படமுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டாக தான் போச்சு. பட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லட்சுமி மேனன் அவர்களை வந்துட்டு பெருசா எந்த ஒரு படத்திலுமே தமிழ் சினிமாவில் நம்ம பார்க்கல. என்ன காரணம் அப்படின்றது பார்க்கும்போது ஒரு டாப் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோயினாவே போயிட்டா எந்த பிரச்சனையுமே கிடையாது. பட் திடீர்னு ஒரு தங்கச்சி கேரக்டர் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் தங்கச்சி கேரக்டர் பண்ணி அந்த படம் ஹிட்டாகவும் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த ஹீரோனோட மார்க்கெட் குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் தங்கச்சி கேரக்டராகவே வந்துட்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் தங்கச்சி கேரக்டராகவே வருது அப்படின்ற பட்சத்தில் அவங்க நடிக்காம கூட போயிருக்கலாம். ஸோ இதனால நிறைய படங்களில் இதுக்கப்புறமா அவங்கள நம்ம பார்க்க முடியல. ஸோ வேதாளம் படத்தோடவே அப்படியே அவங்க சைலண்ட் ஆயிட்டாங்க. பட் ஆக்சுவலி லட்சுமி மேனனோட ஒரு நேட்டிவ் பிளேஸ் எங்கே அப்படின்றப்போ கேரளா தான். ஸோ இதனால பட வாய்ப்புகள் அதிகமாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்க திரும்பியும் கேரளாக்கே போயிட்டு செட்டில் ஆயிட்டாங்க அவங்களோட ஃபேமிலி கூட. ஸோ அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்றப்ப பார்க்கும்போது கொச்சின்ல ஒரு பார்ல வந்துட்டு லட்சுமி மேனனோட ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸுமே ஒரு பாருக்கு போயிருக்காங்க. அந்த 3 பேரோட பேர் என்னன்னா, ஒருத்தர் பேர் அனீஷ், 2வது பேர் வந்துட்டு மிதுன், 3வது ஒரு பொண்ணு சோனுமல் அப்படின்றது சொல்லி 4வது ஆளா வந்துட்டு லட்சுமி மேனன் அப்படின்றாங்க. இப்போ நீங்க போட்டோல பார்த்துட்டு இருக்கீங்களா, இவங்க தான் அந்த 3 பேருமே. அது கூட லட்சுமி மேனன் அவர்களுமே அந்த பார்ல இருந்திருக்காங்க. ஸோ இந்த 3 பேருமே லட்சுமி மேனனோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஸோ அதே பாருக்கு ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் வந்திருக்காரு. அவர் பேர் வந்துட்டு அலியார் அப்படின்றது சொல்றாங்க. இந்த ஐடி ப்ரொஃபஷனலும் அதே பார்ல வந்துட்டு என்ஜாய் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஸோ இந்த ஒரு ப்ரொஃபஷனல் ஐடி ப்ரொஃபஷனலுக்குமே இந்த ஒரு லட்சுமி மேனன் 3 ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்துட்டு ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்றது ஆகுது. அந்த ஒரு பிரச்சனை அந்த பார்ல கொஞ்சம் பெருசா ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த பார்ல இருக்கிற பவுன்சர்ஸும் அங்கே இருக்கிறவங்களும் 2 பேருமே வந்துட்டு தனியாக பிரித்து விட்டுருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனை பார்லேயே முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறமா சரி இந்த பிரச்சனை நடந்ததுக்கப்புறமா அந்த ஐடி ஊழியர் என்ன பண்ணா, அந்த பாரை விட்டு வெளியில் வந்து கார் எடுக்கலாம்னு சொல்லி பார்க்கிங்க போயிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா இதுக்கு பின்னாடியே லட்சுமி மேனனோட ஃப்ரெண்ட்ஸுமே லட்சுமி மேனுமே இந்த 4 பேருமே திரும்பி அந்த பார்க்கிங்க்கு வந்திருக்காங்க. பார்க்கிங்லையுமே இந்த ஐடி ஊழியர்கிட்ட வந்துட்டு வம்பு இழுத்துருக்காங்க. அந்த பிரச்சனை உள்ள நடந்த பிரச்சனை வெளியிலுமே வந்து கண்டினியூ ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறமா இந்த ஐடி ப்ரொஃபஷனல் என்ன பண்ணாங்க, சரி நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி கார் எடுத்துட்டு சிட்டிக்குள்ளே போக ஆரம்பிச்சார். இது கொச்சின் சிட்டியில் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். பொதுமக்களும் அங்கே இருந்துகிட்டு இருக்காங்க ஒரு நைட் டைமில். ஸோ இந்த ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் அந்த கொச்சின் சிட்டியில் காரை ஓட்டிகிட்டே போகும்போது பின்னாடி பார்க்கும்போது இந்த ஒரு லட்சுமி மேனனோட ஃப்ரெண்ட்ஸோட கார்ஸுமே இந்த ஒரு ஐடி ஊழியர் கார்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஐடி ஊழியர் என்ன நினைச்சார் அப்படின்றப்போ, சரி இவங்க நம்ம காரை நிப்பாட்டி என்னதான் இவங்க பிரச்சனை அப்படின்றத நம்ம பார்த்துடலாம்னு சொல்லிட்டு கார் ஒரு பக்கத்தில் ஓரமாக நிப்பாட்டுறாரு. அந்த ஒரு கார் சிட்டிக்கு நடுவில் தான் நிற்குது. ஸோ ஏகப்பட்ட ஆட்கள் எல்லா பக்கமும் இருக்காங்க, வண்டிலாம் வந்துட்டு போய்கிட்டு இருந்திருக்கு. ஸோ உடனே இந்த கார் ஐடி ஊழியர் நிப்பாட்டினதுக்கு அப்புறமா பின்னாடி அந்த லட்சுமி மேனனோட ஃப்ரெண்ட்ஸோட கார் வந்ததுக்கப்புறம் வேகமாக வந்து அந்த காருக்கு முன்னாடி நிப்பாட்டி அந்த 3 பேர் அந்த லட்சுமி மேனனோட 3 ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்க 3 பேருமே தரட்டகண்டு கீழே இறங்கி அந்த காருக்குள்ளே இருக்கிற ஐடி ஊழியரை வந்துட்டு தகாத வார்த்தைகளை திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு ஐடி ப்ரொஃபஷனல் என்ன பண்ணாலும் ஒரு சேஃப்டிக்காக வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாரு. ஸோ வீடியோ எடுக்க ஆரம்பிக்கும் போது அதில் லட்சுமி மேனனோட ஃபோட்டோவும் விழுந்துருச்சு. ஸோ லட்சுமி மேனன் வந்துட்டு அந்த 3 ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு சமாதானம் படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் இந்த விஷயம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிது. ஸோ இது வந்துட்டு லட்சுமி மேனனோட 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க. ஸோ இவங்க தான் வந்துட்டு பிரச்சனை இழுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ
இந்த பிரச்சனை கூட லட்சுமி மேனனுமே இருக்காங்க அப்படின்றது இந்த ஒரு வீடியோ பயங்கரமாக வைரல் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறமா தான் இது லட்சுமி மேனனோட கேஸ் அப்படின்றது மாறவும் ஆரம்பிச்சது. சரி, ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த வீடியோ கிளிப் அவர் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த 3 பேரில் இருக்கிற ஒருத்தன் மிதுனன்றவன் என்ன பண்ணான்னா, அந்த ஐடி ஊழியரை காரை ஓப்பன் பண்ணி அந்த ஐடி ஊழியரை வெளியில் போட்டு இழுகிறான். இழுதுக்கப்புறமா அந்த ஐடி ஊழியருமே அந்த காரை விட்டு வெளியில் வந்து விழுறாரு. விழுந்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு 3 பேருமே அந்த ஐடி ஊழியரை தூக்கிட்டு அவங்க வந்த காரில் தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போனதுக்கப்புறமா அது கிட்னாப்பிங் கேஸாக மாறிடுச்சு. ஸோ அந்த ஒரு காரில் இந்த 3 பேருமே போட்டு அடின்னு அடிச்சிருக்காங்க, துன்புறுத்தி இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கொலை மிரட்டல் மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அதுக்கப்புறமா என்ன கொச்சின் சிட்டிக்கு கொஞ்சம் வெளியில் ஒரு பிரிட்ஜுக்கு கீழே அந்த ஐடி ஊழியரை நல்லா அடின்னு அடிச்சு காருக்கு வெளியில் தூக்கி போட்டு இவங்க 3 பேரும் கிளம்பிட்டாங்க. அந்த ஒரு காரில் லட்சுமி மேனனும் இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. ஏன்னா வீடியோவில் இவங்க ஃபேஸ் மாட்டிக்கிச்சு. ஸோ அந்த காரில் லட்சுமி மேனனும் இருக்காங்க. அந்த லட்சுமி மேனனோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்களை துன்புறுத்ததுமே லட்சுமி மேனன் பார்த்துருக்கலாம், இல்லைனா லட்சுமி மேனனுமே அந்த ஐடி ஊழியரை அடிச்சிருக்கலாம். பட் அந்த காரில் என்ன நடந்ததுன்றது தெரியல. பட் இது லட்சுமி மேனனோட நாலேஜ் படி தான் இது நடந்திருக்கு அப்படின்றது தெரிய வந்தது. ஸோ உடனே இந்த ஐடி ஊழியர் வந்துட்டு தாக்கப்பட்டார் இல்லையா. ஸோ அவர் உடனே பக்கத்தில் இருக்க எர்ணாகுளம் போலீஸில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டார். ஸோ நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னதுக்கு அப்புறமா எர்ணாகுளம் போலீஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 7 செக்ஷனில் லட்சுமி மேனன் மேலேயும் லட்சுமி மேனனோட 3 ஃப்ரெண்ட்ஸ் மேலேயுமே கேஸை போட்டிருக்காங்க. இதில் என்னென்ன கேஸ் போட்டிருக்காங்கன்னா, முதல்ல தகாத வார்த்தைகளை பேசினது, 2வது கிட்னாப்பிங், 3வது அடிதடி, 4வது வந்துட்டு கொலை மிரட்டல் அப்படின்ற ஒரு விஷயம், ஸோ 5வது கிரைம் அப்படின்ற ஒரு விஷயம், அதுக்கப்புறமா சேசிங் அப்படின்ற விஷயம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 7 வகையில் 7 கேஸை போட்டு விட்டாங்க. ஸோ இந்த ஒரு கேஸ் போட்டதுக்கு அப்புறமா இந்த லட்சுமி மேனனோட 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, மிதுன், அதுக்கப்புறமா அனீஷ், சோனுமால் அப்படின்றவங்க, இவங்க 3 பேருமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. 4வது ஒருத்தர் மட்டும் தான் தப்பிச்சிட்டாங்க. யாரு? லட்சுமி மேனன் தான். ஸோ உடனே வந்துட்டு போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா, இவங்க ஆக்சுவலி ஒரு ஆக்ட்ரஸ். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் அவங்க ஈடுபட்டிருக்காங்களா இல்லையான்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போலீஸ் வந்துட்டு எந்த டைம்லையுமே வந்துட்டு விசாரிப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் பண்ணியிருக்காங்க. பட் ஃபோன் கால் பண்ணும்போது லட்சுமி மேனன் அவர்களோட ஃபோன் சுவிச் ஆஃப். ஸோ அப்போவே போலீஸ் வந்துட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ஓகே, இங்கே இவங்க மிஸ் ஆகிறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா, லட்சுமி மேனனோட வீட்டுக்கு போயிட்டு லட்சுமி மேனனை தேடி இருக்காங்க. அப்போது லட்சுமி மேனன் வந்துட்டு இல்லை, அவங்க வீட்டில் இல்லை, வெளியூருக்கு போயிட்டாங்க அப்படின்றது அவங்க வீட்டில் இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போவே போலீஸ் முடிவு பண்ணாங்க, கண்டிப்பாக லட்சுமி மேனன் இந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட்டதுனால தான் அவங்க பயந்து ஓடியே போயிட்டாங்க, போலீஸ் எங்கே நம்மளை பிடிச்சிட போகிறோமோ அப்படின்னு சொல்லி. ஸோ இதனால கேஸ் வந்துட்டு இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஸோ இதனால எர்ணாகுளம் இருக்கிற எல்லா போலீஸுமே லட்சுமி மேனனை தேட ஆரம்பிச்சாங்க. ஸோ தேட ஆரம்பிக்கும் போது அவங்க கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு கேஸ் கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறமா லட்சுமி மேனன் எங்கே இருந்தாலுமே கோர்ட்டுக்கு வந்துட்டு நிப்பாட்டுங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. இந்த ஒரு விஷயம் கோர்ட் இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா கேஸ் பயங்கர ஸ்ட்ராங்கான அப்புறமா இதுக்கப்புறம் வேற வழியே இல்லை. ஸோ ஒன்று நம்ம போயிட்டு ஆஜர் ஆகணும், அப்படி இல்லைனா இன்னும் இதை விட பெரிய ஒரு சிவியரான ஒரு விஷயமா மாறிடும். ஸோ இந்த ஒரு கோர்ட் ஆர்டர் வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா, லட்சுமி மேனனோட லாயர் ஒருத்தர் வந்துட்டு என்ன பண்றாருன்னா, ஒரு ஜாமீன் மாதிரி பெயில் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க, கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி என்னோட கட்சிக்காரர் வந்துட்டு அந்த ஒரு சம்பவத்துக்கும் என்னோட கட்சிக்காரர் லட்சுமி மேனனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக ஒரு ஜாமீன் ஒன்று கேட்டிருக்காரு. ஸோ இதனால வந்துட்டு கோர்ட்டுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சரி செப்டம்பர் 13ஆம் தேதிக்குள்ள அவங்க கோர்ட்டுக்கு வந்து ஆஜர் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு லட்சுமி மேனன் அரெஸ்ட் பண்ற அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு செப்டம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. பட் இது வரைக்கும் லட்சுமி மேனன் மேல போடப்பட்ட கேஸ் போடப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. பட் இந்த ஒரு கேஸ்ல லட்சுமி மேனன் வந்து சொன்னதுக்கு அப்புறமா தான் அந்த ஐடி ஊழியரை கிட்னாப் பண்ணும்போது அந்த கார்ல லட்சுமி மேனன் இருந்தாங்களா இல்லையா, இல்லைன்னா அந்த ஒரு கார்ல லட்சுமி மேனனுமே சேர்ந்து அந்த ஐடி ஊழியரை நல்லா அடின்னு அடிச்சு அதுக்கப்புறமா கார்ல இருந்து தூக்கி போட்டாங்களா அப்படின்ற ஒரு விஷயமே வெளிச்சத்துக்கு வரும். பட் இது வரைக்கும் லட்சுமி மேனன் வந்துட்டு அப்ஸ்காண்டாவே இருந்துகிட்டு இருக்காங்க கேரளா போலீஸ் கிட்ட இருந்து. ஸோ இதுதான் லட்சுமி மேனன் கேஸோட மொத்த ஒரு இதுவுமே. ஸோ இந்த ஒரு விஷயம் இந்த அளவுக்கு ஒரு சிவியரா மானதுக்கான ஒரு காரணம் என்ன தெரியுமா, அவங்க வந்துட்டு ஃபெமிலியரா இருக்கிறதுனால. ஏன்னா உடனே அந்த ஃபெமிலியர் பர்சனோட பேரை போட்டு இவங்களோட கேஸ் அது, இவங்களோட அரெஸ்ட் இது அப்படின்ற மாதிரி போட ஆரம்பிச்சோம், மீடியா பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ இன்னைக்கு லட்சுமி மேனனுக்கு அப்படி தான் நடந்திருக்கு. லட்சுமி மேனன் அவர்கள் அப்ஸ்காண்ட் ஆனது தான் எனக்கே ஒரு டவுட் வருது, ஒருவேளை இவங்களும் சம்மந்தப்பட்டிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி. அவங்க அதில் சம்மந்தப்படலை அப்படின்ற பட்சத்தில் அவங்க தைரியமாக வீட்டிலே இருந்திருக்கலாம், ஏன்னா தைரியமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவங்களே இருக்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்லிடலாம். பட் இப்படி ஆளே எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஒரு சந்தேகத்தை கொடுக்குற ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ பாப்போம் இந்த ஒரு கேஸ் எந்த அளவுக்கு போயிட்டு முடியும் அப்படின்றது. ஸோ இதுதான் லட்சுமி மேனன் அவர்களோட மொத்த டீட்டெயிலுமே, கேரளா போலீஸே லட்சுமி மேனனை தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு மொத்த சம்பவத்தோட ஒரு முழு கதையுமே. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு செலிபிரிட்டி அப்படின்ற ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த ஸ்பாட் லைட் லைம் லைட் எல்லாமே வந்துட்டு வரமா இல்லை சாபமா, உங்களோட தரப்பு என்ன பதில் அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இத்தனை இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏவி.